மாபெரும் ஜனநாயக நிகழ்வாக கருதப்படும் நம் நாட்டு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மாநில கட்சிகள், தேசிய கட்சிகள், சிறிய கட்சிகள், பெரிய கட்சிகள் என்ற வேறுபாடின்றி எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தலுக்கு தயாராகி வருகின்றன. அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நாட்டை தலைமையேற்று வழிநடத்தப் போவது யார் என்பதனை முடிவு செய்யும் இந்த தேர்தல் பற்றிய தெளிவான விவரங்களை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து திரட்டி தரும் புதிய தலைமுறையின் முயற்சிதான் நாட்டின் நாடிக்கணிப்பு. முதற்கட்டமாக வடகிழக்கு மாநிலங்களின் தேர்தல் நிலவரம் குறித்து செய்தியாளர்கள் மகாலிங்கம், ஹசீஃப் ஆகியோர் அங்கிருந்து நேரடியாக அளித்து வரும் தகவல்களை கடந்த வாரத்திலிருந்து பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது அருணாச்சல் பிரதேஷ். நாடாளுமன்ற தேர்தல் பற்றிய நாட்டு மக்களின் மன ஓட்டத்தை கவனிக்கும் விதமாக இந்தியா முழுவதும் பயணம் செய்து வருகின்றனர் புதிய தலைமுறை செய்தியாளர்கள். பயண திட்டத்தின் முதற்கட்டமாக வடகிழக்கு மாநிலங்களில் நேரடியாக செய்தி சேகரித்து வரும் செய்தியாளர் அசீப் தற்போது இருப்பது நமது நாட்டின் பாதுகாப்பு முக்கியத்துவம் வாய்ந்த அருணாச்சல பிரதேச மாநிலத்தில். வாக்காளர்களின் மன ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்காக அருணாச்சல பிரதேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் பயணம் செய்திருக்கும் அசீப் அரசியல்வாதிகள், தொழில் முனைவோர், தமிழர்கள், பெண்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோரை சந்தித்து பேசியுள்ளார். வளம் நிறைந்த அருணாச்சல பிரதேசம் சர்ச்சைக்குரிய பகுதியாக இருப்பது ஏன்? ஆண்டாண்டு காலமாக பின்தங்கியே இருப்பதற்கு காரணம் என்ன? நாடாளுமன்ற தேர்தல் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள்? அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறார்கள் என்பன போன்ற பல்வேறு கேள்விகளுக்குமான பதில்களை இன்று நமக்கு வழங்கப் போகிறார் செய்தியாளர் அசீப். அருணாச்சல பிரதேசத்திற்கு சென்றிருக்கும் புதிய தலைமுறை செய்திக்குழு எந்தெந்த தடைகளை எல்லாம் கடந்து அங்கு செல்ல வேண்டியிருந்தது, ஏன் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். இந்தியாவின் ஒரு மாநிலமாக உள்ள அருணாச்சல பிரதேசத்திற்கு செல்ல இந்தியர்கள் அனைவருக்கும் உரிமை உண்டு. ஆனாலும் பல்வேறு தடைகளை கடந்த பின்னரே அருணாச்சலுக்குள் நுழைவதற்கான அனுமதி கிடைக்கும். நமது செய்தியாளர் அசீஃபும் இந்த கெடுபிடிகளை தாண்டித்தான் அருணாச்சலுக்குள் சென்றார். அஸ்ஸாமில் பயணம் மேற்கொண்ட போதே அருணாச்சல் செல்வதற்கான முயற்சிகளை அசீஃப் தொடங்கிவிட்டார். அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்திற்கு செல்வதற்கு முன்னர் இன்டர்லேண்ட் பர்மிட் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு அனுமதியை பெற வேண்டிய தேவை உள்ளது. நான் அந்த அனுமதியை பெறுவதற்காக அஸ்ஸாம் மாநிலத்தினுடைய குவஹாத்தியில் அமைந்துள்ள இந்த அலுவலகத்திற்கு வந்திருக்கின்றேன். என்னுடைய அனைத்து தகவல்களையும் இங்கு நான் கொடுத்த பிறகு நாளை எனக்கு அருணாச்சல் பிரதேசத்திற்குள் நுழைவதற்கான அனுமதியை இவர்கள் தருவார்கள். அருணாச்சலுக்கு செல்ல விரும்பும் நபர் தனது முழு விவரத்தையும் அம்மாநிலத்திற்கு செல்வதற்கான காரணத்தையும் எழுத்துப்பூர்வமாக அளிக்க வேண்டியது அவசியம். நாம் எங்கிருந்து வருகிறோம், நம்மை குறித்த அனைத்து விவரங்கள், எதற்காக அருணாச்சல் பிரதேஷ் செல்ல இருக்கிறோம் என்பது போன்ற அனைத்து விவரங்களையும் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. இதை தாண்டி நம்முடைய அடையாள அட்டை, ஏதேனும் ஒரு அடையாள அட்டையை இத்துடன் இணைத்து கொடுக்கும் பட்சத்தில் நாளை நாம் அருணாச்சல் பிரதேஷ் செல்வதற்கான அந்த அனுமதியை இவர்கள் வழங்குவார்கள். அருணாச்சல் செல்வதற்கான அனுமதி வழங்கும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதில் பல கெடுபிடிகள் இருப்பதால் பல முறை முயற்சி செய்த பின்னரே அசீஃபின் விண்ணப்பம் ஏற்கப்பட்டது. 3 முறை நிராகரிக்கப்பட்ட பின்பு 4வது முறை என்னுடைய விண்ணப்பத்தை இவர்கள் ஏற்றுக்கொண்டுள்ளனர். இங்கு கேட்கப்படும் கேள்விகள், என்னை குறித்த விவரங்கள் போன்ற விஷயங்களை பார்க்கும் பொழுது இந்தியாவினுடைய ஒரு மாநிலத்திற்கு தான் நாம் செல்கின்றோமா அல்லது வேறு ஒரு நாட்டிற்கு செல்கின்றோமா என்ற எண்ணம் தோன்றுகின்றது. விண்ணப்பத்தில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் அனைத்தும் பரிசீலிக்கப்பட்ட பின்னர் ஒரு நாள் கழித்து அருணாச்சல பிரதேசத்திற்கு செல்வதற்கான அதிகாரப்பூர்வ அனுமதி கடிதம் கிடைத்தது. என்னுடைய தகவல் அனைத்தையும் ஒரு படிவத்தில் பதிவு செய்து கொடுத்து 24 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு அருணாச்சல் பிரதேஷ்குள் நுழைவதற்கான அனுமதி எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அனுமதியும் கூட 7 தினங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய அருணாச்சல் பிரதேசத்திற்குள் நுழைவதற்கான அனுமதியை தற்போது நான் பெற்றுள்ளேன். சீனாவையொட்டி இருக்கும் அருணாச்சல் பிரதேஷ் மாநிலத்தின் குறிப்பிடத்தக்க அம்சங்கள் குறித்து இப்போது பார்க்கலாம். வண்ணமயமான ஆர்கிட் மலர்கள், சூரிய ஒளி படுவதால் ஒளிரும் பனிச்சிகரங்கள், தூய்மையான பள்ளத்தாக்கு பகுதிகள், கண்ணாடி போன்ற நீரோடைகள்,
அன்போடு உபசரிக்கும் பூர்வகுடி மக்கள் ஆகியவற்றுடன் வித்தியாசமான இயற்கை சூழலையும் கொண்ட மாநிலம்தான் அருணாச்சல பிரதேசம். சூரியன் உதிக்கும் பூமி என்று அழைக்கப்படும் அருணாச்சல பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகள் இமயமலை பகுதிகளால் சூழப்பட்டிருக்கிறது. சியாங், சுபன்சிரி, கமேங், திரப் மற்றும் லோஹித் என 5 ஆற்று பள்ளத்தாக்கு பகுதிகளாக அருணாச்சல் பிரிக்கப்பட்டுள்ளது. 1987 ஆண்டின் தொடக்கம் வரை அஸ்ஸாம் மாநிலத்தின் ஒரு பகுதியாக விளங்கிய அருணாச்சல பிரதேசத்திற்கு 1987 பிப்ரவரியில் தனி மாநில அந்தஸ்தை இந்திய அரசு வழங்கியது. ஈட்டா கோட்டை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த கோட்டை தலைநகர் ஈட்டா நகரிலே அமைந்துள்ளது. இந்த கோட்டை யாரால் கட்டப்பட்டது என்பதற்கான ஆதாரம் கிடையாது. இருந்தபோதும் இது 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. அருணாச்சல பிரதேசத்தினுடைய நவீன காலத்திற்கு முந்தைய வரலாற்றை கூறுவதற்கான எந்த ஆதாரமும் கிடையாது. இருந்தபோதும் மகாபாரத இதிகாசத்தின் அடிப்படையில் கிருஷ்ணருடைய மனைவி ருக்மணி அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்தவர் என்று கூறப்படுகிறது. இதன் அடிப்படையிலேயே இந்திய வரலாற்றுடன் அருணாச்சல பிரதேச வரலாறு இணைக்கப்படுகிறது. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி இங்கு 13,82,000 மேற்பட்டோர் வாழ்கின்றனர். ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு 17 பேர் என்ற அளவில் மக்கள் தொகை இருப்பதால் குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் வாழும் மாநிலங்களில் ஒன்றாகவும் அருணாச்சல் திகழ்கிறது. இந்தியாவில் காணப்படும் ஆர்கிட் மலர் வகைகளில் பாதிக்கும் மேற்பட்டவை இந்த மாநிலத்தில்தான் உள்ளன. இவற்றை பாதுகாக்க ஆர்கிட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டேஷன் என்ற ஆராய்ச்சி மையத்தையும் அருணாச்சல் மாநில அரசு அமைத்துள்ளது. இது தவிர இட்டா நகர் உட்பட பல்வேறு இடங்களில் மாநில வனத்துறையால் ஆர்கிட் மலர் பராமரிப்பு மையங்களும் செயல்படுகின்றன. வண்ண ஓவியம் போன்று அருணாச்சல பிரதேசம் முழுவதும் ஆர்கிட் மலர்கள் நிறைந்துள்ளன. இது மட்டுமின்றி அம்மாநிலத்தில் உள்ள பலவிதமான சாகச பொழுதுபோக்கு அம்சங்களும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக ஈர்க்கின்றன. இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகளை உள்ளடக்கிய பல பூர்வகுடி திருவிழாக்களும் இங்கு அதிகம் கொண்டாடப்படுகின்றன. அருணாச்சல் பிரதேசில் அமைந்துள்ள தவாங் பகுதியை சீனா தனக்கு சொந்தமான இடம் என பல ஆண்டுகளாக கூறி வருகிறது. இது தொடர்பான வரலாற்று பின்னணியை தருகிறார் செய்தியாளர் ஹசிஃப். இந்திய சீன எல்லையில் சுமார் 400 வருட பழமையான புத்த மடம் ஒன்று உள்ளது. அந்த இடத்தின் பெயர் தவாங். அந்த இடம்தான் இந்தியாவுக்கு சொந்தமா சீனாவுக்கு சொந்தமா என்பது தொடர்பான சர்ச்சை என்பது தொடர்ச்சியாக நீடித்து வருகிறது. 1913-14ஆம் ஆண்டுகளில் பிரிட்டிஷாருக்கும் திபெத் அரசாங்கத்திற்கும் சீனாவுக்கும் இடையே இந்தியா, அதாவது அப்போதைய பிரிட்டிஷ் அரசிற்கும் திபெத்திற்கும் இடையிலான உள்வட்ட வெளிவட்ட எல்லைக்கோடு வளைவது தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது அப்போதைய திபெத்திற்கு சொந்தமான தவாங் பகுதியை இந்தியாவிற்கு தர திபெத் ஏற்றுக்கொண்டது, சீனாவும் அதை ஏற்றுக்கொண்டது. ஆனால் திபெத்தினுடைய உள்வட்ட எல்லையை வரைவது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்ற போது சீனா அதற்கு மறுப்பு தெரிவித்தது. அதனால் அந்த பேச்சுவார்த்தையிலிருந்து அது வெளியேறியது. இருந்தபோதும் திபெத்திற்கும் பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கும் இடையே அந்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தம் சிம்லா ஒப்பந்தம் என்று அழைக்கப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே தவாங் என்பது அப்போதைய பிரிட்டிஷ் அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. இந்த எல்லைக்கோட்டை வரைந்தவர் பெயர் அப்போதைய பிரிட்டிஷ் அதிகாரியான மெக்மோகன். அதன் அடிப்படையில் அந்த எல்லைக்கோடு என்பது மெக்மோகன் எல்லைக்கோடு என்றே தற்போது வரை அழைக்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் 1938ஆம் ஆண்டு மெக்மோகன் எல்லைக்கோடு உறுதி செய்யும் வகையிலான இந்திய வரைபடத்தை பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியிட்டது. இதன் பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு திபெத் அரசை பொறுத்தவரை தவாங் என்பது தங்களுடைய நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்ற ஒரு கருத்தை தெரிவித்தது. இதன் பிறகு 1950க்கு பிறகு சீன அரசாங்கம் திபெத்தின் மீது படையெடுத்தது. திபெத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு தலாய் லாமா இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார். தற்போது தலாய் லாமாவை பொறுத்தவரை தவாங் என்பது சிம்லா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவினுடைய ஒருங்கிணைந்த பகுதி என்று கூறுகின்றார். ஆனால் சீனாவை பொறுத்தவரை திபெத் என்பது ஒரு தனி நாடு கிடையாது. அந்த தனி நாடு இல்லாத பட்சத்தில் அது எந்த நாடுடன் ஒப்பந்தமும் போடுவதற்கான அதிகாரம் கிடையாது. ஆகவே தவாங் என்பது தங்களுடைய நாட்டின் ஒருங்கிணைந்த பகுதி என்று சீனா கூறி வருகிறது. இந்தியாவை பொறுத்தவரை இந்த சிம்லா ஒப்பந்தம் என்பது இந்தியாவுக்கும் திபெத்திற்கும் இடையே ஏற்பட்டது. ஆகவே தவாங் என்பது இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதி என்று கூறி வருகிறது. இந்திய சீன எல்லை பகுதியில் அமைந்திருக்கும் அருணாச்சல் பிரதேஷ் அடிப்படை வசதிகளில் மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகிறது.
வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றான அருணாச்சலில் மழை பொழிவு அதிகம். இதன் காரணமாக அங்குள்ள பள்ளத்தாக்கு பகுதிகளில் அமைந்த கிராமங்கள் பல நேரங்களில் தனி தீவுகளாகிவிடுகின்றன. அதுபோன்ற சமயத்தில் அருணாச்சல் மக்களுக்கு கை கொடுப்பது தற்காலிக மூங்கில் பாலங்கள் தான். நடந்தால் ஆடும் இதுபோன்ற பாலங்கள் தான் அருணாச்சலின் பல்வேறு கிராமங்களை பிற பகுதிகளுடன் இணைக்கின்றன. சில இடங்களில் இவை இருசக்கர வாகனங்களுக்கான சாலைகளாகவும் மாறிவிடுகின்றன. இட்டாநகரிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த 2 கிராமங்கள் அமைந்துள்ளன. இந்த 2 கிராமங்களை இணைக்கக்கூடிய வகையில் இந்த தற்காலிகமான மரப்பாலம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தை தான் இந்த மக்கள் கடந்த பல வருடங்களாக பயன்படுத்தி வருகின்றனர். இது மிகவும் தற்காலிகமானது. இதைத்தான் இவர்கள் நிரந்தரமாக பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழலில் உள்ளனர். அருணாச்சல பிரதேசம் முழுவதும் இது போன்ற தற்காலிகமான மரப்பாலங்களையே நம்மால் அதிகமாக பார்க்க முடிகிறது. அருணாச்சலில் உறுதியான பாலங்கள் இல்லாதது ஒரு வேதனையான அம்சம் என்றால், மாநிலத்தின் பெரும்பாலான பகுதிகளுக்கு இன்னும் மின்சார வசதி கிடைக்கவில்லை என்பது மற்றொரு கொடுமை. அதிக மழை பொழிவை பெறும் அருணாச்சலில் ஏராளமான நீர்மின் திட்டங்கள் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தும் அதற்கான நிதி ஆதாரம் மாநில அரசுக்கு இல்லை என கூறப்படுகிறது. எனவே மத்திய அரசின் உதவியை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலையில் அருணாச்சல் உள்ளது. நிஷி பழங்குடியினருடைய பாரம்பரிய வீட்டினுள் நான் இருக்கின்றேன். நீங்கள் பார்க்கக்கூடிய இதன் பெயர் நிமி. நிஷி பழங்குடியினருடைய ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நிமி அமைக்கப்பட்டிருக்கும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகள் குடும்ப உறுப்பினர்களால் இந்த நிமியை சுற்றி அமர்ந்து எடுக்கப்படுகிறது. இங்கு எடுக்கப்படும் முடிவை செயல்படுத்த வேண்டியது குடும்பத்தினருடைய கடமையாக இருக்கின்றது. நிஷி பழங்குடியினர் அருணாச்சல பிரதேசத்தில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய பழங்குடியினர். நான் நிற்கக்கூடிய இந்த வீட்டில் இதுவரை மின்சாரம் வந்தடையவில்லை. இது போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வீடுகள் இந்த அருணாச்சல பிரதேசம் முழுவதும் காணப்படுகிறது. அருணாச்சல பிரதேசத்தில் பல ஆயிரம் மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்வதற்கான திறன் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இது போன்ற இதுவரை மின்சாரமே சென்றடையாத கிராமங்கள் ஏராளமாக இருக்கின்றன. வளம் கொழிக்கும் அருணாச்சல் பிரதேச மாநிலம் பின்தங்கியிருப்பதற்கான காரணங்கள் என்னென்ன? அரசியல் கட்சிகள் எவ்விதமான நிலைப்பாடுகளை எடுக்கின்றன? இக்கேள்விகளுக்கான விடைகளை அருணாச்சல் பிரதேசிலிருந்து செய்தியாளர் ஹசிஃப் நேரடியாக தருகிறார். சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.